ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான்மணி கடிகை சரியா? அதாவது 14 கீழ்க்கணக்கு நூல்கள் வந்து நம்ம ஒன்னொன்னா வந்து பார்த்துக்கிட்டு வரோம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து 14 கீழ்க்கணக்கு நூல்கள் தொடர்பான செய்திகள்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்ட் போட்டிருந்தோம். செகண்ட் பார்ட் வந்து நாலடியார் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம தேர்ட் வீடியோவாக வந்து நம்ம நான்மணி கடிகை பற்றி பார்க்க போகிறோம் சரியா? ஸோ ஆல்ரெடி இந்த 2 வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து லிங்க் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? சரி, ஓகே. கையில வந்து நோட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த நான்மணி கடிகை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6th ஸ்டாண்டர்ட், அதாவது ஓல்டு 6th புக்ல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 3வது இயல்ல வந்து இருக்கும் சரியா? ஸோ அதில் தான் வந்து இந்த நான்மணி கடிகை அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க சரியா? 6th ஓல்டு புக்ல முதல் பருவத்தில் 3rd யூனிட்டா வந்து கொடுத்துருப்பாங்க சரியா? 3வது இயலா வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் செய்யுள் பகுதி நான்மணி கடிகைன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓல்டு புக்கில் மட்டும்தான் இது வந்து கவர் ஆகும். ஸோ ஓல்டு புக் மட்டும் நம்ம பார்த்தா போதும் சரியா? ஸோ இதுக்கு மேலே நீங்கள் பார்க்க தேவையில்ல. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் சரியா? கையில் வந்து ஒரு நோட்டும் பெண்ணும் வந்து எடுத்துக்கோங்க. 14 கீழ்க்கணக்கு நூல்கள்னு டாபிக் போட்டு ஒவ்வொன்றா வந்து வரிசையாக எழுதிட்டு வாங்க சரியா? ஸோ அங்கே இங்கே அங்கே இங்கே அந்த மாதிரி வந்து எழுதி வைக்காதீங்க. நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்கிறேன், யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்கிறேன் சரியா? ஸோ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பேஜஸ் வந்து செப்பரேட் பண்ணி தனியாக கண்டினியூஸாக வந்து எழுதிக்கிட்டே வாங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நான்மணி கடிகை அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருந்தோம். 4 மணிகளை கொண்ட கடிகை அப்படிங்கிறது பொருள். கடிகை அப்படின்னா, அதாவது கடிகை அப்படின்னா இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அணிகலன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரியா? அணிகலன்னா என்ன? நகை. ஓகேயா? ஸோ அதுதான் அணிகலன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஒரு நிமிஷம்ப்பா. ஸோ அதான் வந்து அணிகலன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நகையை. ஸோ இந்த நான்மணி கடிகைனா 4 மணிகளால் ஆன நகை அப்படின்னு வந்து சொல்றாங்க சரியா? 4 மணிகளால் ஆன அணிகலன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க மணிகள் அப்படின்னு எதை குறிப்பிடுறாங்க அப்படின்னா அறக்கருத்துக்களை சொல்றாங்க சரியா? ஒவ்வொரு பாடலும் 4 அறக்கருத்துக்களை கொண்ட பாடலா வந்து இருக்கும் சரியா? ஸோ அதை தான் வந்து நான்மணி கடிகை, அதாவது 4 அறக்கருத்துக்களை கொண்ட அணிகலன் அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க சரியா? ஸோ இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் மனைக்கு விளக்கம் மடவார், மடவார் தனக்கு தகைசால் புதல்வர், மணக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வியே, கல்விக்கு ஓதின் புகழ்சார் உணர்வே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா விளம்பி நாகனார் வந்து சொல்லியிருக்காரு சரியா? ஸோ இப்போ இதுக்கான பொருள் என்னன்னா, மனைக்கு விளக்கம் மடவார் அப்படின்னா ஒரு குடும்பத்துக்கு விளக்கு அப்படிங்கிறது யாருன்னா பெண்கள் தாங்க. பொதுவாக வந்து பெண்கள் தான் சொல்லுவேன். சாரி சொல்லுவாங்க. ஆண்கள் யாரும் வந்து கோவப்படக்கூடாது. என்ன அப்படின்னா ஒரு ஒரு வீட்டுக்கு வந்து விளக்கு அப்படிங்கிறது பெண்கள் தான். அவங்க வந்து அந்த வீட்டிலேயே பிறந்த பெண்களா இருக்கலாம். இல்ல அந்த வீட்டுக்கு வரக்கூடிய புகுந்த வீடா அந்த வீட்டுக்கு வரக்கூடிய மருமகள்களா இருக்கலாம். சரியா? ஸோ அந்த அவங்களுக்கு அவங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பமே வந்து அ வேற லெவலுக்கு வந்து மாறுச்சு. ஸோ இந்த மாரிலாம் நெறைய விஷயங்கள் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அவங்க தான் வந்து விளக்கு இந்த குடும்பத்துக்கே அப்படிங்கிற மாரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படி அத தான் வந்து இங்கேயே வந்து மென்ஷன் பண்றாங்க. மனைக்கு விளக்கம் மடவார் சரியா? ஒரு குடும்பத்துக்கு விளக்கு அப்படிங்கிறது பெண்கள் தான் சரியா? அந்த பெண்களுக்கு விளக்கு போன்றவர்கள் யாரு அப்படின்னா, அவங்களுடைய பிள்ளைகள் சரியா? தகைசால் புதல்வர் சரியா? மடவாருக்கு தனக்கு தகைசால் புலவர். அந்த ஒரு வீட்டுக்கு விளக்கு வந்து ஒரு பெண். அந்த பெண்ணுக்கு விளக்கு மாதிரி இருக்கிறவங்க வந்து அவர்களுடைய பிள்ளைகள் சரியா? மணக்கினிய காதல் புதல்வர்களுக்கு கல்வியே. அந்த அந்த பிள்ளைகளுக்கு விளக்கு போன்றது எது அப்படின்னு கேட்டோம்னா கல்வி. ஓகேவா? கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு அப்படின்னா, அந்த கல்விக்கு விளக்கு போன்றது எது அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல எண்ணங்கள். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன். புரியும் பாருங்க. அதாவது ஒரு வீட்டுக்கு விளக்கு வந்து பெண். அந்த பெண்ணுக்கு விளக்கு வந்து அவளுடைய பிள்ளைகள். அந்த பிள்ளைகளுக்கு விளக்கு அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த கல்வி. சரியா? அந்த கல்விக்கே விளக்கு என்ன அப்படின்னா நல்ல எண்ணங்கள். புரியுதா? இதுதான் நான் வந்து ஆல்ரெடி நெறைய வீடியோல வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம். எண்ணங்கள், நம்மளுடைய எண்ணங்கள் தான் இங்க ரொம்ப முக்கியம். சரியா? அததான் வந்து விளம்பி நாகனார் அவர்களும் வந்து சொல்லியிருக்காரு. நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கோ, அதுதான் வந்து நம்மளுக்கு இங்க ரொம்ப முக்கியம். சரியா? எப்படி ஒரு வீட்டுக்கு ஒரு பெண் வந்து விளக்கா இருக்காங்களோ, எப்படி அந்த பெண்ணுக்கு வந்து அந்த பெண்ணினுடைய குழந்தைகள் விளக்கா இருக்காங்களோ, எப்படி அந்த குழந்தைகளுக்கு அவங்களுக்கு கிடைக்கிற அந்த கல்வி வந்து ஒரு விளக்கா இருக்கோ, அந்த மாதிரி அந்த கல்விக்கே விளக்கு எது அப்படின்னா, நல்ல எண்ணங்கள் தான். ஓகேவா? ஸோ எல்லாரும் நல்லபடியா இருக்கணும் அப்படிங்கிற மாரி நல்ல எண்ணங்கள் வந்து நம்மளுக்குள்ள இருக்கணும் எப்பயுமே. ஓகேவா? ஸோ பாசிட்டிவ் திங்கிங். நல்ல எண்ணங்கள்னா நம்ம அதுதான் பாசிட்டிவ் திங்கிங். எதையுமே நெகட்டிவா நினைக்கக்கூடாது. அடுத்தவங்களுக்கும் சரி, நம்மளுக்கும் சரி. ஓகேவா? இது 2 பேருக்குமே பொருந்தும். ஓகேவா? ஸோ இத தான் வந்து இங்க பாடல் பொருளா வந்து குடுத்திருப்பாங்க. இத வந்து ரீட் பண்ணிக்கோங்க. சொல் பொருள பொறுத்தவரைக்கும் மடவார் அப்படின்னா பெண்கள். ஓகேவா? தகைசால் அப்படின்னா பண்பில் சிறந்த அப்படின்னு அர்த்தம். மனக்கினிய அப்படின்னா மனதுக்கு இனிய அப்படிங்கிறது. காதல் புதல்வர்னா அன்பு மக்கள். சரியா? அதாவது குழந்தைகள். அதுதான் வந்து அப்படி சொல்றாங்க. அன்பு மக்கள்னு சொல்றாங்க. குழந்தைகள தான் வந்து அப்படி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து ஓதின் அப்படின்னா
எதுவென்று சொல்லும்போது. சரியா? அதுக்கப்புறம் புகழ்சால் அப்படின்னா புகழை தரும் அப்படின்னு அர்த்தம். உணர்வு அப்படின்னா நல்ல எண்ணம். ஓகேவா? ஸோ அப்ப எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க எக்ஸ்பிளைன் பண்ணி. ஓகேவா? இத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுல என்னென்ன நம்ம பார்க்குற மாரி இருக்கு அப்படின்னா, தகைசால் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் புதுசா இருக்கு. ஸோ இதெல்லாம் ஈஸியா அடிச்சிடலாம். மடவார்னா பெண்கள், மனதுக்கு இனிய, அன்பு மக்கள், ஓதின் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓதின் கொஞ்சம் டிஃபரன்ஸா இருக்கு கேட்கலாம். புகழ்சால்னா புகழை தரும். இதெல்லாம் ஓரளவுக்கு மேட்சிங்கா தான் இருக்கு. உணர்வுனா நல்ல எண்ணம். இதெல்லாம் ஓரளவுக்கு அடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அடுத்து ஆசிரியர் குறிப்பை பொறுத்தவரைக்கும் இந்த நூலை எழுதியவர் வந்து விளம்பி நாகனார். விளம்பி அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஊரினுடைய பெயர். சரியா? நாகனார் அப்படிங்கிறது அந்த புலவருடைய பெயர். அந்த ஊர்ல அவர் பிறந்ததுனால விளம்பி நாகனார் அப்படின்னு வந்து சேர்த்து அழைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. நூல் குறிப்பை பொறுத்தவரைக்கும் நான் சொன்னது தான். நான்மணி கடிகைங்கிறது 4 மணிகளை கொண்ட கடிகை. கடிகை அப்படின்னா அணிகலன். ஓகேவா? 4 அறக்கருத்துக்கள சொல்லும் ஒவ்வொரு பாட்டும். அவ்வளதான். ஸோ இத பொறுத்தவரைக்கும் இதுதான். இத மட்டும் வந்து மெயினா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இந்த வரிகள வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதாவது இந்த வரிகள் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு நிமிஷம் இருங்களேன். 1 மினிட் இருங்க. ஆ இந்த வரிகள். மனைவிக்கு விளக்கம் மடவார், மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் அப்படிங்கிற இந்த வரிகள அடிக்கடி இதுவரைக்கும் கேட்டிருக்காங்க. இத குடுத்து, இத எழுதியவர் யாரு? இல்ல இது வந்து எங்கேருந்து, எதுலருந்து குடுத்துருக்காங்க? ஸோ இந்த மாரி வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி வந்திருக்கும். மனைக்கு விளக்கம் மடவார் அப்படிங்கிற கொஸ்டின். ஸோ அதனால கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அடுத்து பொருள் தருக. மடவார் நம்மளுக்கு தெரியும் பெண்கள். ஓகேவா? அடுத்து மனக்கினிய அப்படின்னா மனதுக்கு இனிய தெரியும். உணர்வு அப்படின்னா நல்ல எண்ணங்கள். ஓகேவா? ஸோ அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. நான்மணி கடிகை டேஸ் நூல்களில் ஒன்று. ஓகேவா? 11 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று. ஓகேவா? அடுத்து நான்மணி கடிகை நூலின் ஆசிரியர் யார்? விளம்பி நாகனார். விளம்பிங்கிறது ஊர் பெயர். நாகனார் அப்படிங்கிறது அந்த புலவரினுடைய பெயர். மனைவிக்கு விளக்கம் எது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? பார்ப்போம் எவ்வளோ பேர் கரெக்ட்டா கமெண்ட் பண்றீங்கன்னு. மனைக்கு விளக்கம். சரியா? மனைக்கு விளக்கம் யாரு அப்படிங்கிறத கரெக்ட்டா கமெண்ட் பண்ணுங்க. அன்புமிக்க புதல்வர்களுக்கு விளக்கு என்ன அப்படின்னா கல்வி. பிள்ளைகளுக்கு விளக்கம் வந்து கல்வி தான். கடிகை என்பதன் பொருள் என்ன? கடிகை என்பதன் பொருள் வந்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. கடுகா, அணிகலனா, கடித்தலா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ ஆன்சர் என்னங்கிற கமெண்ட் பண்ணுங்க. பார்ப்போம் யார் வந்து கரெக்டா ஆன்சர் பண்றீங்க அப்படிங்கிறத. செகண்ட் கொஸ்டின் வந்து விளம்பி அப்படிங்கிறது வந்து ஒரு ஊர் பெயர். ஓகேவா? அவ்வளோதாங்க. இவ்வளோதான் நான்மணி கடிகை. ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் வந்து ஒரு 1/2 அன் ஹவர்ல ஒரு ரிவிஷன் மாரி பண்ணிட்டு முடிச்சு விட்டுருங்க. ஓகேவா? சரி ரைட் ஓகே. சரி இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நான் மீண்டும் உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ வீடியோ புடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் வந்து உதவியா இருக்கும். சரியா? சரி. நன்றி. வணக்கம்.